إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிகழ்த்துமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அர் ரஹ்மானின் அடியார்கள் என்ற தலைப்பின் கீழே புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இரவு தொடர் பயான் நிகழ்ச்சியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தலைப்பின் மூலமாக திருக்குர்ஆனில் 25வது அத்தியாயத்திலே 63வது வசனம் முதல் 77வது வசனம் வரைக்கும் அளவற்ற அருளாளனின் அடியார்கள் எத்தகைய பண்புகள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துவதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் 25வது அத்தியாயத்தில் 66வது வசனத்தில் அல்லாஹுவின் அடியார்கள், ரஹ்மானின் அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ஒரு முக்கியமான தகவலை குறிப்பிடுகிறார். அவர்கள் என்ன சொல்வார்கள்? வல்லதீன யகூலுன ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம. அளவற்ற அருளாளனின் அடியார்கள் சொல்வார்கள், எங்கள் இறைவா, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை திருப்பி விடுவாயாக. இன்னா அஸாபஹா கான கராமா. அதனுடைய வேதனை நிலையானதாக இருக்கிறது. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா. அது மோசமான ஓய்விடமாகவும் மோசமான தங்குமிடமாகவும் இருக்கிறது என்று அர் ரஹ்மானின் அடியார்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்று வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நரகத்தை பயந்தவர்களாக, நரகத்தை எச்சரிக்கை செய்யப்பட்ட நிலையில் நரகத்தை நினைத்து நடுங்கியவர்களாக அல்லாஹுவின் அடியார்கள், ரஹ்மானின் அடியார்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பிரார்த்தனைகளின் போது நரக விடுதலையை பற்றி பிரார்த்தனை செய்வோம். எப்படி பிரார்த்தனை இருக்கும்? ஒரு 10 விஷயங்களை பிரார்த்தனை செய்யும் போது, இறைவா, இந்த உலகத்தில் நல்லதை தந்துரு, உலகத்தில் ஆரோக்கியத்தை தந்துரு, உலகத்தில் எனக்கு ஆஃபியத்தை தந்துரு, உலகத்தில் செல்வத்தை தந்துரு, உலகத்தில் எனக்கு தேவையான பொருட்களை தந்துரு, கல்வியை தந்துரு, பதவியை தந்துரு என்று பிரார்த்தனை செய்கின்ற வரிசையில் 10ஓட 11ஆக நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு என்று கேட்போம். நரகத்திலிருந்து விடுதலை தந்துரு, இவ்வளோதானே. இந்த நரகத்தை பற்றி நினைத்து பயந்து நரகத்தின் தாற்பயங்களை புரிந்து நெஞ்சு நடுங்கியவர்களாக, இதயம் நடுங்கியவர்களாக நாங்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுகிறோமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்படிப்பட்ட நிலையில் நரக விடுதலையை நாங்கள் கேட்குறோமா? இல்லை. சும்மா போகிற போக்கில் 10ஓட 11ஆகத்தான் நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாவல் தேடுவோம். ஆனால் இந்த அடியார்கள், ரஹ்மானின் அடியார்கள் எப்படி கேட்பார்கள்? இறைவா, நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாப்பை தர வேண்டும். அது கெட்ட தங்குமிடம், மோசமான தங்குமிடம், அதில் எனக்கு சாதாரணமாக இருக்க முடியாது, நாங்கள் அதில் போயிடக்கூடாது, அது நிலையான வேதனை என்று நினைத்து பயந்து நடுங்கி பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தை பற்றி பல இடங்களில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜின் போது நரகத்தை நேரடியாக பார்த்து நரகத்தில் என்னென்ன நிலையில் என்னென்ன மனிதர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்துதான் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள். நரக நெருப்பை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள். நரகம் பயங்கரமானது என்பதை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை உணர்வோடு அறிவுரை சொல்கிறார்கள். அப்படி அறிவுரை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி சொல்லுவாங்க என்று சொன்னா, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸக்கரன் நார. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை குறிப்பிடுவார்கள். ஃபஅஸாஹ பிவஜ்ஹிஹி ஃபதஅவ்வத மின்ஹா. ரசூலுல்லாஹ் அதனுடைய பயங்கரத்தை உணர்ந்து அதிலிருந்து பாதுகாவல் கோரியவர்களாக தனது முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறதுன்னா சும்மா நரகத்தை பற்றி சொல்லி போக மாட்டாங்க. நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படி ஒரு முகத்தை திருப்பிக் கொள்வாங்க.
அவ்வளோ பயங்கரமானது நரகம். நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி லேசா நரகத்தெல்லாம் நாங்கள் யோசிக்க முடியாது. பிறகு சும்மதக்கரன்னார பிறகு நரகத்தை எச்சரிக்கை செய்தார்கள். தனது முகத்தை திருப்பி கொண்டவாறு நரகத்தை பயந்தவர்களாக முகத்தை திருப்பி கொண்டவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் புகாரியிலே 6563வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். சும்மா நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு, நரகத்திலிருந்து பாதுகாப்பு சாதாரண ஒரு நிலையில் நாங்கள் கடந்து செல்கிறோம். சில பேர் இருப்பாங்க, நிறைய பெரளி பண்ணுவாங்க, நிறைய பாவம் செய்வாங்க. ஏன் பாவம் செய்றீங்க? நல்லவங்களாக இருக்க முடியாதா? வாயில் எடுத்தா தூசணம், ஒவ்வொரு சொல்லின் முடிவும் போது அம்மா ஆத்தாண்டு தான் நிறைய பேருடைய பேச்சுக்கள் முடிகிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் கேட்டு பாருங்க, என்னடா இப்படி வாழ்றீங்க, நல்லா இருங்களேடா என்று கேட்டா எல்லாரும் சொர்க்கம் போனால் நரகத்துக்கு யாரு போறேன்னு கேட்போம். பெரிய பேச்சு பேசிட்டார் அவரு. எல்லாரும் சொர்க்கம் போனால் நரகத்துக்கு யாரு போறது? நீ எல்லாரும் நரகம் தானே போவாங்க, எல்லாரும் சொர்க்கமா போவாங்க? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க கொஞ்சம் பேர். அல்லாஹ் சொல்றான், அம்லஹன்ன ஜஹன்னம், மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா கேட்பான், நரகமே அலிம் தலாத்தி, நீ நிரம்பி விட்டியா என்று கேட்டோன்னே நரகம் கேட்குமாம், ஹல்மிம் மசீத், இன்னும் யாரும் இல்லையா இறைவா? இந்த ஒத்த வார்த்தையில் நரகத்தில் விசாலத்தை புரிந்து கொள்ளலாம். அப்படி விசாலமான நரகத்தில் சிலைகளை கற்களை அல்லாஹ் தஆலா நெருப்பாக எரிபொருளாக மனிதர்களை எரிபொருளாக அந்த நரக நெருப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய நிலையில் நரகம் கடும் பயங்கரமாக இருக்கும்போது இவன் இருந்து கொண்டு ஒரு படிக்கட்டுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு கேட்கிறான், எல்லாரும் சொர்க்கம் போனா யாரும் நரகத்துக்கு போறேன்னு கேட்கிறான். கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்க வேண்டும். நபி தோழர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும் இந்த நரகத்தை பற்றி அஞ்சியவர்களாகத்தான் தொழுவார்கள். நீங்க நாங்க நரகத்தை பத்தி பயந்து தொழுந்திருக்கிறோமா? தொழுகையில் நரகம் ஞாபகத்துக்கு வருமா? குறைஞ்சது தஸஹுதிலே, அத்தஹியாத் அமர்விலே, அத்தஹியாத்துக்கு பிறகு ஸலவாத்துக்கு பிறகு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதையாவது உணர்ந்து கேட்கிறோமா? நரக பாதுகாப்பு வேண்டும், நரக விடுதலை வேண்டும் என்று அதையாவது நினைச்சு கேட்கிறோமா? உணர்வு வருது இல்லை. ஒரு மனிதர் காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலின், ஒரு மனிதருக்கு ரசூலா சொல்றாங்க, கைஃப தகூலு ஃபிஸ் ஸலாஹ், நீங்க தொழுகையில என்ன சொல்வீர்கள், என்ன ஓதுவீர்கள் என்று கேட்கிறாங்க. அந்த மனிதர் சொல்கிறார், நபி தோழர் சொல்கிறார், கால அத்தஸஹது, நான் தஸஹுதிலே ஓத வேண்டியவற்றை ஓதுவேன். அதாவது தஹியத்து, அத்தஹியாத்து, ரசூலா மீது ஸலவாத்து ஓதுவேன். வா அகூலு, மேலும் நான் சொல்வேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, இறைவா எனக்கு சொர்க்கத்தை நான் உன்னிடம் வேண்டுகிறேன். வா அஊது பிக மினன் நார், உன்னிடம் இருந்து நரக விடுதலையை நான் கேட்கிறேன், நரகத்திலிருந்து பாதுகாப்பல் கேடுகிறேன் என்று நான் ஒவ்வொரு தொழுகையிலுமே சொல்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த மனிதர் சொல்கிறார், அம்மா இன்னி லா உஹ்சினு தண்டனத்தக்க வலா தண்டனத்த முஆதின், ஆனால் நீங்களும் முஆதிபுல் ஜபலும் தொழுகையில் என்னமோ ரகசியமாக சொல்றீங்க, அது மட்டும் எங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படி என்கிறார். ஃபகாலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுலஹா நுதந்தினு, நீங்க எதை கேட்டீங்களோ அதை தான் நாங்களும் சேர்ந்து ரகசியமா அல்லாஹ்விடம் பாதுகாவலா தேடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். யாரு தேடுறாங்க? பூமிக்கு கருணையாளனாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக விடுதலையை கேட்கிறார்கள். நாங்க எவ்வளவு யோசனையோட கேட்கணும்? சொர்க்கத்துக்குள்ள நுழையும் பாக்கியத்தை கேட்கிறார்கள். நாங்க எப்படி யோசனையோட இந்த சொர்க்கத்தின் பாக்கியத்தை கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பிரார்த்தனைகளில் ஈடுபடும் போது கூட உணர்வோடு உளப்பூர்வமாக குறிப்பாக நரக விடுதலையை நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள்? இறைவா, இந்த துனியாவிலே நல்லதை வழங்கு, ஆகிரத்திலே நல்லதை வழங்கு, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பை தந்துவிடு என்று நல்லடியார்கள் கேட்பார்கள் என்று 2வது அத்தியாயத்தில் 200வது வசனத்தில் 201வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று 3வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா, இறைவா உன்னை நாங்கள் நம்பிவிட்டோம், ஃபக்ஃபிர் லனா, பாவங்களை மன்னித்து விடு, துனூபனா,
வக்கினா அதாபன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று இறைவனை அஞ்சியவர்கள் அடியார்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த நரகத்தை உணர்ந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாவல் தேட வேண்டும். ஏன் தெரியுமா? நரகம் அடிப்படையாக யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்குது தெரியுமா? இறைவனை மறுப்பவர்களுக்கு, காஃபிர்களுக்கு தயாரிக்கப்பட்டதுதான் நரகம். குர்ஆன்ல பல இடங்கள் அதை அல்லாஹ் சொல்றான். குறிப்பா 3வது அத்தியாயத்தில் 131வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுன்னார, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், காஃபிர்களுக்காகத்தான் நரகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் இயல்பாக அல்லாஹ்வை மறுப்பவர்களுக்கு தான் நரகத்தை தயாரிச்சிருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாங்கள் நரகத்துக்கு போகலாமா? யாருக்கோ அல்லாஹ் நரகத்தை தயாரித்து வச்சிருக்க, நாங்கள் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அந்த நரகத்தின் தாத்பரியத்தை சரியாக உணராமல் நரகத்துக்குரிய காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருந்து நாங்கள் அந்த நரகத்துக்குள்ளே நுழையலாமா? சிந்திக்க வேண்டும். நரகத்தை பற்றிய அச்சத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அழகா விளக்குறாங்க. இந்த உணர்வு எப்போ வரும் என்பதை விளங்கப்படுத்தும் விதமாக அழகான ஒரு உதாரணம் மூலமாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ் ஹலக்கர் ரஹ்மத யௌம ஹலக்கஹா மியத ரஹ்மத்தின், அல்லாஹ் இந்த ரஹ்மத்தை, அல்லாஹ்வின் கருணையை அதை படைக்கும் நாளில் 100 படித்தரங்களாக படைத்தான். ஃபஅம்ஸக இந்தஹு திஸ்அன் வ திஸ்ஈன ரஹ்மா, தன்னிடத்திலே 99 ரஹ்மத்துகளை, கருணையை அல்லாஹ் வைத்துக் கொண்டான். வ அர்ஸல ஃபீ ஹல்கிஹி குல்லிஹிம் ரஹ்மத்தன் வாஹிதா, ஒட்டுமொத்த இந்த மனித சமூகத்தின் ஒட்டுமொத்த இந்த படைப்பினங்கள் மொத்த ஹல்குகளுக்கும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் உலகத்திலே வழங்கி இருக்கிறான். அந்த ரஹ்மத்தை கொண்டுதான் நாங்கள் கருணையும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபலவ் யஅலமுல் காஃபிரு பிகுல்லதி இந்தல்லாஹி பிகுல்லிதி இந்தல்லாஹி, காஃபிர் மாத்திரம் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய மினர் ரஹ்மா, ரஹ்மத் எல்லாத்தையும் பற்றி தெரிந்து வைத்திருந்தால் லம் யப்அஸ் மினல் ஜன்னா, சொர்க்கம் வேணாம் என்று சொல்ல மாட்டான். இன்னைக்கு ஒரு காஃபிரை கூப்பிட்டு திவ்யலோகேட்ட அங்கண்டு கேளுங்க, சிரிப்பா. திவ்யலோகே சொர்க்கமா? சொர்க்க பாரடைஸ், யூ ஆர் டாக்கிங் அபவுட் அன் ஹெவன் என்று கேட்பான். ஆனா அது நக்கலாக நையாண்டியாக அவனுக்கு தோணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்ட கருணை அவன் விளங்கி இருந்தா 99 தன் கைவசத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த கருணையின் வெளிப்பாடாக இறைவன் நல்லடியார்களுக்கு வழங்கக்கூடிய சொர்க்கத்தை அவன் அறிந்திருந்தால் நிராசைப்பட்டு நம்பிக்கை இழந்தவனாக ஒரு காஃபிர் பேச மாட்டான். அவ்வளவு ரஹ்மத்துகளை அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அடுத்தபடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலவ் யஅலமுல் முஃமினு, ஒரு மூமின் அறிந்திருந்தால் பிகுல்லிதி இந்தல்லாஹி மினல் அஸாப், அல்லாஹ்வுடைய வேதனைகளில் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த வேதனையின் தரத்தை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு மூமின் நன்றாக புரிந்திருந்தால் லம் யஅமன் மினன் நார், நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடாமல் இருக்க மாட்டான். அவ்வளவு வேதனையும் அல்லாஹ் கையில் இருக்குது, அவ்வளவு ரஹ்மத்தும் அல்லாஹ் கையில் இருக்குது. அப்ப இதை சிந்தித்து நரகத்தை பயந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் இந்த செய்தியின் மூலம் உணர்த்துகிறார்கள். புகாரியிலே 6469வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப நரகம் என்பது கொடூரமான ஒன்று. நீங்க நாங்க நினைக்கக்கூடிய நிலைமையில இல்லை. எவ்வளவு கொடூரம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் 9வது அத்தியாயத்தில் 81வது வசனத்துல, மக்களுக்கு அல்லாஹ் வெயில் காலங்களில் போரை கடமையாக்கி, முஸ்லிம்களுக்கு மதீனா வாசிகளுக்கு போர் கடமையாக்கும் போது சில முனாஃபிக்கள் இருந்து, வெயில் காலம் கோடை காலத்துலலாம் போர் செய்யலாமா, யாரும் போயிடாதீங்க, இந்த வெயிலில் போய் வேலை செய்யலாமான்லாம் அந்த மக்களை செயல்படாமல் இருப்பதற்கான வார்த்தைகளை சொல்லி தடுக்கிறாங்க. வக்காலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர்ரி, கோடை காலத்தில் வெயிலில் புறப்படாதீர்கள், வெளியில் புறப்படாதீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த கோடை சூரிய வெப்பம் அதிகமாக வரும்போது கோடை என்று ஒரு பேர். அந்த கோடை காலத்திலா வெளியே போவானும் என்றீங்க? நபியே சொல்லுங்க, குல் நாரு ஜஹன்னம அஸது ஹர்ரன், நரக நெருப்பு கடும் வெப்பமானது. லவ் கானு யஃப்கஹூன், அவர்கள் விளங்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறார். நீங்க நாங்க நினைக்கக்கூடிய அளவுக்கல்ல நரகத்தின் நெருப்பு இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது.
நாங்கள் உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய நெருப்பில், உச்சகட்ட நெருப்பில் 70 மடங்கு அதிகமான நெருப்பாக நரக நெருப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாருக்கும் ஜுஸ்உன் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு இருக்கிறதே, நரக நெருப்பிலே 70 ஒரு மடங்கு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கீல யா ரசூலல்லாஹி இன் கானத் லகாஃபியா. நாங்க பயன்படுத்துற நெருப்பே போதும் தானே மனிதர்களை தண்டிப்பதாக இருந்தால், அது என்ன அல்லாஹ் 70 மடங்கா வச்சிருக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபுல்லிலத் அலைஹின்ன பி 99 ஜுஸ்அன். அப்படி கிடையாது, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பிலிருந்து 69 மடங்கு அதிகரிக்க செய்த நிலையில் தான் அல்லாஹ் நரக நெருப்பை வெறுத்திருக்கிறான். குல்லுஹுன்ன மிஸ்லு ஹர்ரிஹா. அந்த ஒவ்வொரு மடங்கும் உலகத்திலே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பின் உச்சம் எவ்வளவு வெப்பமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு மடங்கும் வெப்பமாக இருக்கும். ஒன்றும் தேவையில்லை. இந்த சூர்யா கினிப்பெட்டியோண்டு எடுத்து சரியா ஒரு குச்சியை அடிச்சு கொஞ்சம் நெருப்பு வருது, கொஞ்சம் லைட்டிங்கா, அந்த நெருப்புல உங்களோட சுட்டு விரல ஒரு 5 செகண்டுக்கு வைங்களே, ஏழுமா? பெரிய நெருப்பா? பெட்ரோல்ல ஊத்தின நெருப்பா? கெமிக்கல் நெருப்பா? வெல்டிங் பண்றவங்க பண்ற நைட்ரஜன் நெருப்பா? சாதாரண ஒரு நெருப்புல 5 செகண்டுக்கு சுட்டு விரல வச்சு கொண்டு இருக்க இயலாது. அவ்வளவு பலவீனமான உடம்பு. இந்த உலகத்தில் உள்ள உச்சகட்ட நெருப்பிலே 70 மடங்கு நெருப்பை நரகத்திலே நாங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள போகிறோம்? சூரியன் என்பது நம்மை விட்டும் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. சூரியன் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரம். அந்த சூரியன்ல இருந்து அடிக்கிற வெப்பம் 60 செல்சியஸ் டிகிரி எங்களுக்கு அடிச்சா நாங்கெல்லாம் கீழே வந்து கிடந்துருவோம், மயக்கத்தில் விழுந்துருவோம், தொழுநோய்கள் ஏற்படும். நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு அந்த வெப்பத்தின் காரணமாக நாம் நோய்வாய்ப்பட்டு விடுவோம், மூர்ச்சையிலிருந்து விழுந்து விடுவோம். அந்த சூரியனின் மேற்பரப்பில் உள்ள வெப்பம் எவ்வளவு தெரியுமா? வெயில சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 5500 செல்சியஸ் டிகிரி. 50 டிகிரியா நமக்கு தாங்கலாம். சில பகுதிகளில் 50 டிகிரி வெயில் அடிச்சு நிறைய பேர் ரோட்ல விழுந்து மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்ற சம்பவங்களை நாங்கள் பேப்பர்களையும் நியூஸ்களையும் பார்க்கிறோம். 5500 மடங்கு சூரியனுடைய சர்ஃபேஸ் மேற்பரப்பின் வெப்பம். சூரியனுடைய இன்னர் கோருடைய மைய கருவியினுடைய வெப்பம் எவ்வளவு தெரியுமா? 1.5 கோடி டிகிரி செல்சியஸ். போட்டோ எடுத்தா என்ன நடக்கும்? கிட்டையாவது போக கிடைக்குமா? என்னென்னத்தையோ தேடி ஆய்வு செய்தவனுக்கு சூரியனுக்குள்ள நுழைய முடியல. நைட்ரஜனும் ஹீலியமும் அந்த இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து தீப்பொறிக்கலாக வெளிப்படக்கூடிய அந்த சூரிய வெப்பத்தை கண்கூடாக பார்த்து கொண்டு யாருக்கு நரகத்தை மறுக்க முடியும்? யாருதான் நரகம் இல்லை என்று சொல்ல முடியும்? யாருதான் அந்த நரகத்திலே அச்சமற்றவர்களாக வாழ முடியும்? எங்களை அல்லாஹ் தூக்கி போட்டான்டா நரகத்தில். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு கண் முன்னே நெருப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நரகத்தை நீங்கள் அஞ்சுவதற்காக அல்லாஹ் இதை ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனுடைய ஆழம் எவ்வளவு விசாலமானது தெரியுமா? சஹாபாக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சமிய வஜ்பத்தன். திடீரென்று ஒரு சப்தம் கேட்டது. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலாவும் கேட்டாங்க, நாங்களும் கேட்டோம். பக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ரூன மா ஹாதா, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்கிறாங்க. குல்ன அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் மிகவும் அறிந்தவர்கள், அவங்களுக்கு தான் தெரியும் என்று நாங்கள் சொன்னோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதா ஹஜருன் ருமிய பிஹி ஃபின் நாரி முந்து 70 ஹரீஃபன், அது ஒரு கல்லு நரகத்திலே போடப்பட்டது 70 வருடங்களுக்கு முன்பதாக. ஃபஹுவ யஹ்வி ஃபின் நாரில் ஆன, அது இப்போதுதான் நரகத்திலே ஆழத்தை தொட்டிருக்கிறது. அத்தன்தஹா இலா கஹரிஹா, இப்போதான் கீழ்ப்பகுதியில் போய் விழுந்திருக்கிறது. 70 வருடங்களுக்கு முன்னாடி போட்ட கல்லு இப்போ வந்து விழுதுண்டா, அந்த நியூட்டன்ட தியரியை வச்சு நீங்க கொஞ்சம் கணக்கு பண்ணி கூட பார்க்கலாம். நம்முடைய கெஸிங் தான், 100% கன்ஃபார்ம் பண்ணலாம். நியூட்டன் சொன்ன தியரி வந்த விஞ்ஞானமும் புலியானமும் மிக்ஸ் ஆகி பொய்யாக கூடும். 10 மீட்டர் ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வேகத்தில் ஒரு பொருள் விழும் என்றான். அப்படித்தானே? ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வேகம். ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வேகம் என்றால் 60 செகண்ட் ஒரு நிமிடம். அப்போ மீட்டரை வந்து 60ஆல பெருக்கி 10 மீட்டர் 60ஆல பெருக்கி ஒரு மணித்தியாலத்துக்கு அதை 60ஆல பெருக்கி ஒரு நாளைக்கு அதை 24ஆல பெருக்கி 365க்கு அதை 365ஆல பெருக்கி வருஷத்துக்கு பார்த்து அதை வந்து 70 வருஷத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா
அந்த மீட்டர் எவ்வளவு வருமோ அது ஒரு கெசினாக நரகத்துடைய ஆழமாக சொல்லலாம். அல்லாவே அறிந்தவன். இவன் 10 மீட்டர் ஒரு செகண்டும் பொய்க்கணக்காக கூட இருக்க முடியும். இது பாருங்க, அதுல அந்த நரகத்துல தொங்கிக் கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல கிடந்த வேண்டி வைங்க, வில 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 பள்ளத்தை நோக்கி சென்று கொண்டிருப்போம். நரகம் பயங்கரமானது, கொடூரமானது. நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய நிலையில் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும், ஒத்த ஆழத்துக்கு போனாலும் சரி, பாலத்தில் இருந்தாலும் சரி, தொங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஒரு இடையில இருந்தாலும் சரி, எப்படி இருக்கும்? நாலா திசையிலிருந்தும் வேதனை தான் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் 29வது அத்தியாயத்திலே 85வது வசனத்திலே, வ இன்ன ஜஹன்னம லமுஹீதும் பில் காஃபிரீன், காஃபிர்களை நரகம் சூழ்ந்து கொள்ளும். யௌம யக்ஸாஉல் அஸாபு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், அவர்களுக்கு மேல்புறத்திலிருந்தும் வேதனை வரும், கீழ்ப்புறத்திலிருந்தும் வேதனை வரும். சும்மா இல்லை, வேதனை தானா வந்து போவாது, ஒரு வார்னிங்கோட தான் வரும். வயகூலு ذூகு மா குன்தும் தஅமலூன், இந்த வேதனை எது தெரியுமா? நீங்கள் செய்த செயல்கள் தான், அனுபவிங்கடா என்று சொல்லிக்கொண்டே தான் அந்த வேதனை வரும். வேதனைக்கு ஒரு வார்னிங் அலர்ட் மெசேஜோட தான் வேதனை வரும். சும்மா போற போக்கில் வேதனை கிடையாது. எதுக்கு வேதனை செய்யப்படுறோம் என்று தெரியாமலாம் வேதனை செய்யப்பட மாட்டாது. நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அறிவிப்பு செய்து, இந்த காரணத்தினால் தான் நீங்கள் வேதனை செய்யப்படுகிறீர்கள் என்பதை சொல்லி சொல்லி வேதனை செய்யப்படக்கூடிய நிலை. 18வது அத்தியாயத்தில் 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அஅதத்னா லில்-ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா, நாங்கள் அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை தயாரித்துள்ளோம், அது அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும். வ இயஸ்தகீசு யுகாசு பிமாயின் கல்முஹ்லி யஸ்வில் வுஜூஹ், அவர்கள் அந்த நேரத்தில் நரகத்தின் வெப்பத்தின் காரணமாக தண்ணீர் கேட்பார்கள். தண்ணி கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த அடிக்கிற ஃபிளாஷ் லைட்டுக்கே தண்ணி கேட்குது. அந்த நரகத்தில் எப்படி தண்ணீர் கேட்கும்? தண்ணி கொஞ்சம் கிடைக்காதா என்று கேட்க போகல, தண்ணி கொடுக்கப்படும். என்ன தண்ணி? கல் முஹ்லி யஸ்வில் வுஜூஹ், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் முகத்தை பொசுக்கும் உருக்கிய செம்பு போன்று கொதிநீர் வழங்கப்படும். பிஸ-ஷராப், கெட்ட பானம் அது. செம்பை உருக்கிறத பார்த்துக்கிறீங்களா? கையை போட்டுருமா? அவ்வளவுதான். உருக்கின செம்புல கையை போடலுமா? முடியாது. அந்த மாதிரி தான் தண்ணீர் வரும், முகத்தை சுற்றி பொசுக்கும். அந்த தண்ணீர் கெட்ட பானம். வசாஅத் முர்தஃபகா, அது கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கணும். வேதனையில ஒரு ரிலீஸ் சரியில்லை. இங்க ஜெயிலுக்குள்ள போட்டா விசிட்டாவது வருவான் 4 பேர். இங்க வந்து ஜெயிலுக்குள்ள போட்டா ஸ்பெஷலாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு வார்டுக்குது. வாட்டு எத்தனாங்க பணஸ்லமி, இன்னொரு பணஸ்லமி இன்னொரு வார்டு ஒண்டிக்குது. எட்டையோ பணஸ்லமி நினைவில்லை. அதுக்கு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக அடிக்கலாம். ஹாஸ்பிட்டல் வார்டுக்கு எல்லாம் பாருங்க, அரசியல்வாதிகள் போனால் எங்கே போவான்? அரசியல்வாதியை போட்டோன்னே அடுத்த நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் வார்டில் வைப்பாங்க. ஹாஸ்பிட்டல்னா இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இல்லை, அதுக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம மூமீன்கள் உள்ளுக்கு போனாங்கன்னு வைங்களேன், மூமீன்கள் முஸ்லீம்கள் கொழும்பு 10க்குள்ளே போனாங்கண்டா பள்ளி வார்டு. எது பள்ளி வார்டு எடுத்து போகிறது? பள்ளியில் போய்ட்டு திக்குரும் பிக்குறோம், இங்கே திக்குரு பிக்குரோடு இருந்தா அதுக்குள்ளே போயிருப்பேன். நீ அங்கே போய்ட்டு பள்ளியை தேடுறான். சரியா? பள்ளி வார்டுன்னு ஒரு வார்டு, உள்ளே இருக்கிறவங்க குழம்பக்கூடாது என்னோட, இதான் நிலைமை. சரியா? இங்கே போனால் இங்கே சொகுசு தெரியும், இங்கே தண்டனைட அளவு தெரியும். அங்கே வாட்டர் நோ வாட்டர், தண்ணி சொட்டு கிடைக்காது. தண்ணி கேட்டால் வாங்க வாங்க ராஜா, தண்ணியா வேணும், இந்த செம்ப உருக்கி வாயில போடுற குடி. இதெல்லாம் கொடுத்தா எப்படி தாங்குவோம்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஒத்த வார்த்தையில சொல்றான், அழகான வரியில. என்ன? இன்னஹு மையதி ரப்பஹு முஜ்ரிமன், தம் இறைவனிடத்திலே யார் குற்றவாளிகளாக வருகிறார்களோ ஃபஇன்ன லஹு ஜஹன்னம, அவர்களுக்கு நரகம் இருக்கும். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அதிலே சாகவும் மாட்டார்கள் வாழவும் மாட்டார்கள். ஒன்று செத்து போயிடும். என்னை அடிச்சு கொள்ளுங்கடா, வத கொடுக்காதீங்கன்றுவாங்க. சாகவும் முடியாது. சரி, வாழ முடியுமா? வாழவும் முடியும். வாழவும் முடியாத, சாகவும் முடியாத தண்டனை இருக்கிறதே, அது மாதிரி கஷ்டமான தண்டனை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒன்று செத்து போயிடணும், அல்லது வாழ்ந்தா நல்லா வாழணும். இது ரெண்டுக்கு இடப்பட்ட நிலையில, நெருக்கடியான நிலையில வாழ்ற வாழ்க்கை இருக்குதே, அது உண்மையிலே ஒரு வாழ்க்கை அல்ல, அது மரணமும் அல்ல. மரணம் கிடைக்காது. ஏன்னா நரகத்துக்கு அனுப்பும் போதே அல்லாஹ் வந்து மௌத்தை கொண்டு வந்தான், ஒரு ஆட்டிட வடிவத்தில் மௌத்தை கொண்டு வந்து அந்த ஆட்டை அறுத்து போட்டு, இந்த மவுத்து இருக்குதா, மவுத்தை அறுத்து போட்டப்போ மவுத்து செத்துருச்சு. சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி, நரகவாதிகளை நரகத்துக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி,
மரணத்தை மரணிக்க செய்துதான் அல்லாஹ் அனுப்புவான். அப்ப மவுத் இல்லை, சரி ஹாயா வாழலாமா, கொஞ்சம் ஹீட் அடிக்குது, நாய் வைக்கிற ரூமுக்குள்ள கொஞ்சம் ஏசி போட்டுக்கொள்ளலாம்னு நினைக்கலாமா? முடியாது. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான் 87வது அத்தியாயத்தில் 12-13 அல்லதி யஸ்லன் நாரல் குபுரா, அவர்கள் பெரும் நெருப்பிலே கருகுவார்கள். சாதாரண நெருப்பு அல்ல, பெரும் நெருப்பிலே கருகுவார்கள். சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, பிறகு அதிலே வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான் 14வது அத்தியாயத்தில் 16-17 அல்லாஹ் சொல்கிறான் வயதில் மௌத்து மின் குல்லி மகானின், ஒவ்வொரு பகுதியிலிருந்து மரணம் அவர்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வமா ஹுவ பிமையித்தின், ஆனா யாருமே மரணிக்க மாட்டார்கள். வமின் வராஹி அதாபுன் அலீல், அவர்களுக்கு மேலால் இன்னும் கடுமையான வேதனை தந்து கொண்டே இருப்போம், தரப்பட்டு கொண்டே இருக்கும். வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது. அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு நாளைக்கு அச்சு திண்டா மரண தண்டனை கைதியா இருந்தாலும் எப்படி ஒரு லெவல்ல வாழ்றாங்க, மரண தண்டனை கொடுக்குறானில்லே ஆயுள் கைதி தான், அதுக்குள்ள இருப்பான், நல்லா திண்டு குடிச்சு கொண்டு இருப்பான். சில பேர் அப்போ எடுக்கவும் மாட்டாங்க, ஏன்னா அதுக்குள்ள சப்ளை வரும், தேவையான எல்லாம் வந்துடும். பீடி வேணுமா, பிரிஸ்டல் வேணுமா, ஐஸ் வேணுமா, நைஸ் வேணுமா, எல்லாம் வந்துடும் உள்ள. அதனால வெளியே வரவும் மாட்டாங்க. இங்க எத்தனை நாள் வாழவும் மேலா சாகவும் மேலா, ஒரு நாள் 2 நாள், 1 வருஷம், 10 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம், 1000 வருஷம் இல்ல. அல்லாஹ் சொல்கிறான் இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா லித்தாகீன மஆபா, வரம்பு மீறியவர்களின் தங்குமிடம் நரகம்தான், அது காத்து கொண்டிருக்கிறது. லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, அதிலே யுகம் யுகங்களாக தங்கிக் கொண்டிருப்பார்கள். யுகம் யுகங்களாக, சிங்கள மொழியில் சொல்வதாக இருந்தால் கல்பகன கல்பவசை. யுகம் என்றால் இந்த கலியுகம், அந்த யுகம், இந்த யுகம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க தானே? அந்த யுகத்துக்கு எல்லை கிடையாது. யுகம் யுகங்களாக நரகத்திலே கிடக்க வேண்டிய ஒரு சாபம் நமக்கு மறுமையில் ஏற்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்ப சரி, இனி இருக்கிறது தலை விதி என்று ஆயிருச்சு, யுகம் யுகமா இருக்கணும் என்று ஆயிருச்சு. கொஞ்சம் விடுதலை கிடைக்குமா? ஒரு நாளைக்கு சான்ஸ் இங்க பெரல்ல விடுவான், ஏதாவது மையத்தா இருந்தா கொஞ்சம் வெளியே வந்து போகலாம். அங்கே உள்ளுக்கு வசதியானவன் டெய்லி வந்து போவான், அது வேற விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர மாதிரிக்கு ஒரு நிலைமை இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி அங்க கிடைக்குமா? ஒரு நாள் ரிலீஸ் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது. நரகத்தில் இருப்பவர்கள் வக்கால் அல்லதீன ஃபின் நாரி லி ஹஸனதி ஜஹன்னம, நரகத்தில் ஓரங்களில் இருக்கக்கூடிய காவலாளர்களிடம் நரகவாதிகள் கேட்பார்கள் உதுஉ ரப்பக்கும் யுஹஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அதாப், எங்களுக்கு வேதனையிலே ஒரே ஒரு நாள் மட்டும் லேசாக்கப்பட மாட்டாதா என்று கேட்பார்கள். காலு, அவர்களுக்கு சொல்வார்கள் அவலம் தகு தீக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத், நமது தூதர்கள் ஆதாரங்களை கொண்டு வரவில்லையா, வஹியை கொண்டு வரவில்லையா, ஆதாரத்தை வைக்கவில்லையா? காலு பலா, ஆமா சொன்னார்கள். சிடிஜே என்றாங்க, அந்த டிஜே என்றாங்க, நிறைய ஆதாரம் என்றாங்க, நாங்க தான் பார்க்கல என்று சொல்லுவார்கள். நபிமார்கள் ஆதாரத்தை கொண்டு வந்தார்கள், வஹி என்றார்கள், வேதம் என்றார்கள், நாங்கள் கவனிக்கவில்லை. காலு ஃபதுஉ, நீங்க துஆ கேட்டுக்கொண்டே இருங்க, நரகத்துல விடுதலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருங்க. வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ லலால், காஃபிர்களுடைய துஆ வீணாகவே தான் முடியும், நரகத்திலிருந்து நீங்கள் கேட்கும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது என்று அந்த காவலாளர்கள் சொல்வார்கள். 43:77 அல்லாஹ் சொல்றான் வனாதௌ யா மாலிகு, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களில் நரகத்தின் பொறுப்பாளராக இருப்பார். மாலிக்கே, பெரியவர்கிட்ட கேட்பாங்க, சின்ன சின்ன ஆக்கள் கிட்ட கேட்டு சார் பெரியவர்கிட்ட கேட்பாங்க, மாலிக்கே லியக்லி அலைனா, நம்மளை விடுதலை செய்ய மாட்டேன்றது விலகிருச்சு, நம்மளோட கதையாவது முடியட்டுமே. லியக்லி அலைனா ரப்புக, உமது இறைவன் நம்முடைய விஷயத்தை முடிவு கட்டி விடட்டுமே என்று கேட்பார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள் கால இன்னக்கும் மாகிசூன், அது கிடையாது, நீங்க நரகத்திலே தான் கிடக்க வேண்டும், வெளியே வர முடியாது, நோ சான்ஸ். அல்லாஹ் எந்த ஒரு வாய்ப்பையும் காஃபிர்களுக்கு வழங்க மாட்டான். முஸ்லிம்களுக்கு அவங்க தண்டனைகள் அனுபவித்து ஒரு நாள் போகலாம், ஆனால் அந்த யுகம் எப்போது உருவாகும் என்று யாருக்கும் தெரியாது. கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்ப கேட்டு பார்த்து ஏழாம என்ன பண்ணுவாங்க, நரகத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இந்த ஜெயில இருந்து வெளியே வர பார்க்குறான் தானே, பங்கரை தோண்டி யாரையாவது கார்டுக்கும் சீஃப் கார்டுக்கு எவ்வளவு லஞ்சத்தை கொடுத்தாவது, ஃப்ரீ டைம்ல ஆள் மாறாட்டம் செஞ்சாவது வெளியே வரத்துக்கு முயற்சி செய்வாங்க, எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. கிரேட் எஸ்கேப் பண்ணலாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது.
அப்ப இதுல வெளியே வாரத்துக்காக குள்ளமா அராது ஐயா குருஜு, யாருக்கும் தெரியாம வெளியே வாரத்துக்கு சில முயற்சிகளும் பண்றாங்க பாருங்க. நரகத்தில் போயிட்டும் எங்களோட புத்திய பாருங்களேன், வெளியே ஏறலன்னு எல்லாம் சொல்லிட்டான், ஆனா வெளியேறதுக்கு முயற்சி செய்வார்கள். குள்ளமா அராது ஐயா குருஜு மின்ஹா, அவர்கள் அந்த நரகத்திலிருந்து வெளியேறுவதற்கு எண்ணும் போதெல்லாம் மின் கம்மின் உஈது ஃபீஹா, அவர்கள் மீண்டும் அதிலே தள்ளப்படுவார்கள். திரும்ப போயிட்டு விழு, இதுக்குள்ளதான் நீ கிடக்கணும், வெளியேறவும் முடியாது. இப்படி நரகத்தில் நிறைய வேதனைகள், தப்புறதுக்கு வழி இல்லை. ஆரம்பத்தில் நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உணர்ந்து கொள்வான். உணர்ந்து கொண்ட உடனே என்ன செய்வான் தெரியுமா? படுபாவி நரகவாதி என்று முடிவானவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த உலகத்தில் யாருக்காக வேண்டி பாவம் செய்தானோ, எந்த குடும்பத்துக்காக வேண்டி பாவம் செய்தானோ, எந்த மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி பாவம் செய்தானோ, ஹராத்தில் ஈடுபட்டானோ, ஹராமாக சம்பாதித்தானோ, எந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்துக்கு முரணாக வாழ்ந்தானோ, எந்த குடும்பத்தோடு நேர காலத்தை அதிகமாக செலவழித்து அல்லாவை மறந்து வாழ்ந்தானோ, அந்த குடும்பத்தை அப்படியே போய் அல்லாஹ் கிட்ட அடகு வைப்பான் பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, அந்த நாளில் எந்த நண்பனும் எந்த நண்பனுக்கும் உதவி செய்ய முடியாது, விசாரிக்கவே மாட்டாங்க. மச்சான் எங்க மச்சான், என்ன செய்றீங்க, நல்லா இருக்கீங்களா, பொறவி நீங்க கேட்குறான் தானே, அங்க பொறவிய பேச சொல்லுங்க. பொறவி என்றுவான் நண்பனுக்கு, கூட பிறந்த பொறவி, அப்படியெல்லாம் பொக்க என்றுவான் சில பேர். என்ற பொக்க பொக்க என்ன செய்றீங்க, நீ நரகத்தில் கேளனே பொக்க பொக்க கேட்குமா? பொக்க கேட்காது, பொறவி கேட்க மாட்டார். எந்த பொறவியும் எந்த பொறவியையும் விசாரிக்க மாட்டார்கள். யுபஸ்ஸுரூனஹும், அந்த பொறவிகள் எல்லாத்தையும் எல்லாம் காட்டுவார் கண்ணு முன்னுக்கு. அவரும் இருப்பார் நரகத்துக்கு போக ரெடியாவி, இவரும் இருப்பார். ஏன்னா ஒண்டா சேர்ந்தா டம் அடிச்சுப்பான், ஒண்டா சேர்ந்தா மாடரை கொடுத்திப்பான், ஒண்டா சேர்ந்தான் மங்கொலை அடிச்சுப்பான், பேங்க் ராபரி ஆன்லைன் கேம் ஒண்டா சேர்ந்தான் டேட்டா ஷேர் பண்ணி தான் அடிச்சிருப்பான். எல்லாம் செய்தாலும் அந்த மறுமையிலே ஒரு ஆணி பிடுங்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், காட்டி விடுவான். நீயுமா நானுமா எல்லாரும் பருப்பு தின்ன போறான்டா, நம்மட மொழியில பேசிக்கொள்வோமா இல்லையா? பேசுவோம். அந்த நேரத்தில் யவத்துல் முஜ்ரிமு, முஜ்ரிம் ஒரு குற்றவாளி அநியாயக்காரன் நினைப்பான், லவ் யஃப்ததி மின் அஸாபின் யௌமைதின் பிபனீஹி, இந்த நரகத்தின் வேதனையிலிருந்து தப்புவதற்கு, ஒரு நாள் தப்புவதற்கு, நல்ல கவனிங்க, மின் அஸாபி யௌமைதின், அந்த நாளில் நரகத்தில் வேதனையிலிருந்து தப்புவதற்கு, லவ் யுஃப்ததி அவன் அடகு வைப்பான், பிபனீஹி தனது ஆம்பளை புள்ளையில அடகு வைப்பான். யா அல்லாஹ், இதாகிறான் என்ற ராஜா, என்ற செல்ல புள்ள, இவனுக்கு கோஸ் செய்யறதுக்காகத்தான் நான் நிறைய விட்டேன் சல்லி, வியாபார இடத்துல ஹலால் ஹராம் பார்க்கவில்லை, இந்த இவனை எடுத்துக்கொண்டு என்ன காப்பாத்து கேட்பான். வசாஹிபதிஹி, ஒரு பொண்டாட்டி இருப்பாளே, எல்லா பாவத்தையும் செய்ய விட்டு அவளை ஜகஜோதியா வாழ வைங்க என்று சொல்லி இருப்பாளே, அந்த பொண்டாட்டியை அடகு வைப்பான். வஅஹீஹி, தனது சகோதரன் செய்த அனைத்து அக்கிரமங்களுக்கும் நீ இருடா நான் இருக்கிறேன், அவனை கூட பிறந்த நான தம்பி நான் இருக்கிறேன் உற்சாகம் கொடுப்பானே, அவனை அடகு வைப்பான். வஃபஸீலதிஹி, குடும்பம் குடும்பம் என்று எது செஞ்சாலும் எங்கட குடும்பம் தான் பெருசு, எங்கட குடும்பம் தான் ராயல் ஃபேமிலி என்று செய்கிற பாவத்துக்கெல்லாம் குடும்பத்தை, தன்னுடைய குடும்ப மானம் என்ற பெயரை முன்வைத்து பாவங்களை அங்கீகரிக்கிறார்களே, அந்த குடும்பத்தை அடகு வைப்பான். அல்லதி தூவி, எல்லாத்தையும் போட்டினா இறைவா எடுத்துக்கோ, இவங்க எல்லாத்தையும் தாரேன், என் பிரதர்ஸை தாரேன், என் பிள்ளைகளை தாரேன், என் குடும்பத்தை தாரேன், என் பொண்டாட்டியை தாரேன், எல்லாத்தையும் நீ எடுத்து அவங்கள போட்டு பொசுக்கிக்கோ, என்ன மட்டும் உற்று இறைவா என்று சொல்வான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், வமன் ஃபில் அர்லி ஜமீஆ சும்ம யுன்ஜிஹி, இந்த பூமியில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க எல்லாத்தையும் எடுத்து நரகத்தில் போடியால என்ன மட்டும் விட்டுரு அப்படின்னு, என்னை மட்டும் காப்பாத்திரியாளா என்று சொல்வான். அந்த நேரத்தில் அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுப்பானா? ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க முடியுமா? முடியாது. தெரிஞ்சும் கேட்பான். வேதனை அந்த அளவுக்கு இருக்கும். 69வது அத்தியாயத்தில் 10 முதல் 16வது வசனங்கள், இந்த வசனங்களை மனப்பாடத்திலேயாவது வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் பாவம் செய்யறதுக்கு இந்த ரிலேஷன்ஸ் தான் காரணமாக்குறாங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், குடும்பம் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நிறைய பாவங்களை அங்கீகரித்து அங்கீகரித்து செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ்வை விட்டு நாங்கள் தூரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை நினைத்து
நரகத்தை அஞ்சியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நரகவாதி ஒருவனிடம் கேட்பான். யாரிடம் கேட்பானா தெரியுமா? அன்னல்லாஹ யகூலு லா அஹ்வனி அஹ்லின்னார். நரகத்திலே லேசான வேதனை யாருக்கு இருக்குதோ அவனை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, லா அஹ்வனி அஹ்லின்னாரி அதாபன், வேதனையில் லேசானவர் நரகவாதியை கூப்பிட்டு, லவ் அன்னலக மா ஃபில் அர்லி மின் ஷைஇன் குன்த தஃப்ததி பிஹி, உனக்கு மட்டும் இந்த பூமியில எல்லா பொருளும் சொந்தமாக இருந்தால் அந்த எல்லா பொருளையும் எனக்கு ஈடாக நஷ்ட ஈடு தொகையாக தருவியா நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக என்று கேட்கும்போது எடுப்பிலே அவன் சொல்வான், கால நாம், ஆமா தருவேன், எதை கேட்டாலும் தருவேன் இறைவனே, இதுல இருந்து மட்டும் வெளியேற்று அப்படி எண்டுவான். அப்ப அல்லாஹ் கேட்பான், ஃபகத் சஅல்துக மா ஹுவ அஹ்வனு மின் ஹாதா, டேய் உங்ககிட்ட உலகத்தையா கேட்டேன், நான் இதை விட லேசான ஒன்று தானே கேட்டேன், என்ன லேசான விஷயம், வஅன்த ஃபீ சுல்பி ஆதம், நீ ஆதமுடைய முதுகுத்தண்டில் இருக்கும் போதே நான் ஒப்பந்தம் செய்து கேட்ட விஷயம் என்ன, அல்லாஹ் துஸ்ரிக பி, எனக்கு நீ இணை கற்பித்து விடக் கூடாது, ஃபஅபைத இல்ல சிர்க, சிர்க தாராள மனசோட செய்தியே என்று அல்லாஹ் சொல்வான். சிறுக்கு செய்ய வேணான்னு தான்டா சொன்னேன், நீ சிறுக்க வேற எதுவுமே நீ ஒப்புக்கொள்ளாம சிறுக்க ஒப்புக்கொண்டு வாழ்ந்தாயே, அதனால இங்கே கெட என்று அல்லாஹ் சொல்லுவான். இது யாருக்கு? லேசான வேதனை. இப்போ கடுமையான வேதனைக்குள்ளானவங்க இவ்வளவு வேதனைப்படுவார்கள். இது புகாரில 3334வது செய்தியா பார்க்கணும். ஏன் இப்படி எல்லாம் அடகு வைக்க நினைப்பாங்கண்டா, தர்ம அடி நரகத்தில் எந்த வகையிலுமே தப்ப இயலாது. நான் வேகமாக சில நரக தண்டனையை சொல்றதா இருந்தால் 2 ஹவருக்கு பேசணும். நரகத்தில் கிடைக்கிற தண்டனைகள் என்னன்றதை வேகமாக சொல்லி கொண்டு பாருங்க. முதலாவது சங்கிலிலால் எல்லாம் விலங்கு போடுவான். 40, 71, 72 இது இல்ல அலாலு ஃபி அனாகிஹிம் வஸலாசிலு யுஸ்ஹபூன், அவங்களோட களத்துகள்ல விலங்குகள் இருக்கும், சங்கிலிகளும் இருக்கும். களத்துக்கு சங்கிலியை போட்டுருவான், நல்லா விலங்க போட்டுவான். ஃபில் ஹமீமி, அது நெருப்பால் இருக்கும். சும்ம ஃபின் நாரி யுஸ்ஜரூன், பிறகு அவர்கள் நெருப்பில் எரியப்படுவார்கள். சங்கிலி போட்டு அல்லாஹ் நெருப்புல வீசுவான். அப்ப தடுமாறி ஓட பார்ப்பான், சங்கிலி போட போகல. அல்லாஹ் சொல்றான், ஹுது ஃபஉல்லு, அவனை பிடிங்க, அவனுக்கு விலங்கிடுங்க. சும்மல் ஜஹீம சல்லு, பிறகு நரகத்திலே அவனை கருகச் செய்யுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, பிறகு 70 முழம் அளவு சங்கிலியை எடுத்து அவனை ஃபுல்லா பிடிச்சி கட்டி இழுத்து வைங்க நரகத்தில் என்று அல்லாஹ் சொல்வான். தப்பிக்க முடியாது. 69, 30, 34 இது வருது. பிறகு இப்போ நரகவாதிகளுக்கும் ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுக்கணும் தானே. இங்கே அச்சு திங்கிறவன் கட்டகால்ஸ் ஜம்பர் அடிக்கணும், வெள்ளை ஷர்ட் அடிக்கணும் ஜம்பரோட. அங்கே நரகத்துக்கு போனாலும் ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுக்கணுமா இல்லையா? இங்கே இருக்கிற மாதிரி டெனிம் கல்ச்சர் உடுத்துக்கொண்டு இருக்கலுமா, ஷர்ட் போட்டுக்கொண்டு இருக்கலுமா, ஒவ்வொரு பிராண்ட உடுப்பு கொடுக்கலுமா? இயலாது. அங்கே என்ன ட்ரெஸ் தெரியுமா? 22, 19, 20 ஃபல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபும் மின்னார், காஃபிர்களுக்கு அங்கே ட்ரெஸ் கொடுக்கப்படும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் இன் ஃபயர், மேட் பை ஃபயர், நெருப்பு ட்ரெஸ், ஃபயர் ட்ரெஸ், கோட் மாதிரி இருக்கும், ஃபுல்லா நெருப்பாகவே இருக்கும். அது மாத்திரமல்ல, 44, 47, 48 அல்லாஹ் சொல்கிறான், சும்ம சுப்பு ஃபௌக ரஅஸிஹி மின் அஸாபில் ஹமீம், அவனோட தலைக்கு மேல அல்லாஹ் தஆலா கொதி நீரை அப்படி ஊத்துவான். சங்கிலி போட்டு கட்டி நெருப்பு சேட்டை கொடுத்துட்டு தலைக்கு மேல எண்ணெய் நீர், கொதி நீர் ஊத்தப்படும். 22, 19, 20 யுஸப்பு மின் ஃபௌக ரூஸிஹிமுல் ஹமீம், அவர்களுடைய தலைகள் மீது கொதிநீர் ஊற்றப்படும். அந்த கொதிநீர் எந்த அளவுக்கு இருக்கும்? யுஸ்அரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத், அது ஊற்றப்படும் போது குடல்களையும் வயிறுகளையும் அது பொசுக்கிவிடும். அவ்வளவு சூடான தண்ணீர். இந்த கொதிநீர் வெறும் கொதிநீர் மட்டும் இல்லை, கொதிநீரோட சேர்த்து சலமும் கொடுக்கப்படும். சீல் நீர், சீல் என்றா தெரியும் தானே, உங்களோட புண்ணுகள் வரும் காயங்கள் இருக்குது, காயத்தில் ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு ஐட்டம் வரும் தானே, இப்படி நசுக்கி எடுப்போம், சீல். அந்த சீல் நீர் லா யதூகுன ஃபீஹா பர்த வலா ஷராபா, அங்க எந்த ஒரு குளிரும் இருக்காது, எந்த ஒரு குளிர் பானமும் கூல் ட்ரிங்க்ஸும் கிடைக்காது. இல்லா ஹமீமம் வ அஸ்ஸாகா, அங்கே கொதிநீர் கிடைக்கும், அதே போன்று சீல் கிடைக்கும். சீல் ஒரு புண்ணிலிருந்து எடுக்கப்படுகின்ற சீல்களை போன்று பக்கெட்டா அல்லாஹ் தந்து குடி என்றுவான், குடிக்க முடியாது. அதே மாதிரி அங்க குளிர்ச்சி இருக்காது. லா யகூகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, அங்க குளிர் பானமும் இல்லை, குளிர்ச்சியும் இல்லை. அது மட்டுமல்ல, தலையில சுடு தண்ணி, மேல ஃபயரான ட்ரெஸ்ஸு,
கொதிநீர் கொடுக்கப்படும், எல்லாம் கொடுத்துட்டு அல்லாஹ் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாலுஹும் வ ஜுனூபுஹும் வ லுஹூருஹும், அங்க நெருப்பை எடுத்து அதை பழுக்க காய்ச்சப்பட்டு அதனால் அவர்களை நெற்றிகள் தேய்க்கப்படும். அயன் பண்ணுவானோ அல்ல, துக்குவாண்டா அயன் பண்றது, சூடு வைக்கிறது. நெத்தியில் சூடு வைக்கப்படும், உடம்புகளில் விழாப்புறங்களில் சூடு வைக்கப்படும், முதுகுகளில் சூடு வைக்கப்படும். 9:35 அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 104 5 முதல் 9 அல்லாஹ் சொல்கிறான், நாருல்லாஹில் மூக்கதா, அது அல்லாஹ்வினால் மூட்டப்படுகின்ற நெருப்பு, அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அந்த நெருப்பு பட்டவுடன் இதயத்துக்கே அது தாக்கும். ஃபயர் வந்து உள்ளத்தையே தாக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் சும்மா ஒரு இடத்துல இருந்தே பனிஷ்மெண்ட் இல்ல, நெருப்பு கிட்ட எடுத்து போயிட்டு முகத்தை திருப்பி திருப்பி விடுவாங்க. யௌம துகல்லபு வுஜூஹும் பின்னார், சில முகங்கள் நரகத்திலே நெருப்பிலே புரட்டப்படும் அல்லாஹ் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, கீழிருந்தும் மேலிருந்தும் வேதனைகள் வந்து கொண்டிருக்கும். குல்லமா நலிஜ ஜுலூதுஹும், தோள்கள் எல்லாம் கருகி செல்லும். அப்படி கருகி செல்லுகின்ற நேரத்தில் எல்லாம் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, இது அல்லாத புது தோள்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். லியதூகுல் அஸாப, வேதனையை உணர்வதற்காக அல்லாஹ் 4:56 சொல்றான். தல்ஃபஹு வுஜூஹுமுன் நார் வஹும் ஃபீஹா காலிஹூன், அங்கே அவர்களுடைய முகங்கள் நெருப்பினால் பொசுக்கப்படும், அவர்கள் விகாரமாக இருப்பார்கள். பார்க்கிறதுக்கு அலங்கோலமா சுடப்பட்ட நிலையில் விகாரமாக இருப்பார்கள் என்று இந்த வசனங்கள்ல நரகத்தில் அவ்வளோ தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் நிறைய வருது. அவளுக்கு சாப்பாடாக லரி என்ற முள்மரம் தான் கொடுக்கப்படும், முட்செடிகள் கொடுக்கப்படும். அந்த சாப்பிட்டா கொழுக்காது, மேல் போடாது, வயிறும் நிரம்பாது. இப்படி அங்க ஜக்கூம் என்ற ஒரு மரம் இருக்கும், முட்செடி இருக்கும், அதை சாப்பிட சொல்வார்கள். அது அந்த பார்க்கறதுக்கு சைத்தாண்ட தலை மாதிரி இருக்குமாம். தொண்ட குழிகள் எல்லாம் கிழித்து கொண்டு செல்லக்கூடிய முட்செடிகளைத்தான் அவர்கள் சாப்பிட வேண்டி வரும் என்று எல்லாம் சொல்றாங்க. இந்த நரகத்திலிருந்து தான் நாங்கள் பாதுகாப்பு தேடணும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட போகல, சும்மா போலீஸ்காரங்கிட்ட இருந்து அந்த ஒரண்ட்ல பாதுகாப்பு தேடுறோமா அப்படி நினைச்செல்லாம் பாதுகாப்பு தேடக்கூடாது. எப்படி தேடணும்? கடும் பயங்கரம் ஒன்று மறுமையில் இருக்கிறது. அதில் அல்லாஹ் நம்மளை மாட்டி தண்டிச்சிடக்கூடாது. இறைவா, இந்த நரகத்தை பயப்படுறேன், என்னை விடுதலை செய்யண்டு பிரார்த்தனை உளமாற செய்ய வேண்டும். அவர்கள் தான் இபாதுர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனின் அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த நரகத்திலிருந்து விடுதலை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? தக்குவா உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இறையச்சம், தக்குவா. 19வது அத்தியாயத்தில் 72 அல்லாஹ் சொல்றான், சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ், யாரு இறைவனை அஞ்சினார்களோ தக்குவாவுடன் இருந்தார்களோ அவர்களை நாங்கள் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்றான். வனதருல் லாலிமீன ஃபீஹா ஜிஸியா, மற்ற அநியாயக்காரர்கள் எல்லாம் நரகத்திலே மண்டியிட்டவர்களாக முழங்காலிடப்பட செய்து அவர்கள் நரகத்திலே தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள். தக்குவா உள்ளவர்கள் மட்டும்தான் நரகத்தில் இருந்து தப்புவார்கள். அந்த தக்குவாவை வளர்ப்பதற்குரிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது. அதனால இந்த தக்குவாவை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தக்குவாதாரியா இருக்கணும், தக்குவாதாரியா இருக்கணும் என்று சொல்லி அந்த யாரோடையும் பேசாம கதைக்காம ஓரமா இருக்கிறது இல்லை. அல்லாஹ் சொன்ன சட்டதிட்டங்களை கடைபிடித்து உள்ளத்தால் அல்லாவை அஞ்சி நடுங்கி நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடி சொர்க்கத்துக்கு செல்வதற்குரிய தக்குவாதாரிகளாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்த நரகத்திலிருந்து யாருக்கு விடுதலை கிடைக்குதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில் அனைவரும் விசாரணைக்குட்படுத்தப்படுவார்கள். மா மின்கும் அஹதுன் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு, உங்களில் யாராவது ஒருவராக இருந்தால், எவரா இருந்தாலும் அந்த நபருடன் அல்லாஹ் பேசாமல் இருக்க மாட்டான். ஒவ்வொருத்தருடையும் தனித்தனியாக இன்குவாரி இருக்குது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக அல்லாஹ்க்கு கணக்கு வழக்கு காட்டணும். அப்படி நேரத்தில் லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் இடையிலே டிரான்ஸ்லேட்டர் யாரும் இருக்க மாட்டார்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். நேரடியாக அல்லாஹ்வை ஃபேஸ் வக்கீலும் இல்லை. இங்கே வக்கீல் இருக்கிறாங்க தானே, நமக்காக வேண்டி ப்ராக்ஸி சைன் பண்ணி கொடுத்தா வக்கீல் ஆஜராகுவாங்க. அங்கே ப்ராக்ஸி சைன் பண்ணி கொடுத்த வக்கீலுக்கே வக்கீல் கிடைக்காது. எல்லாரும் நேரடியாக அல்லாஹ்வை ஃபேஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் ஒரு அடியான் அப்படியே விசாரணையின் போது மகசரிலே நின்று கொள்வான். ஃபயந்துரு ஐமன, வலது பக்கத்தை பார்ப்பான். ஃபலா யரா இல்லாமா கஸ்தம மின் அமலிஹி, அவன் செஞ்ச அமல்களை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டான். வலது பக்கத்தில் நல்ல அமல்கள் இருக்கும். ஃபயந்துரு அசாம மின்ஹு, அவனுடைய இடது பக்கத்தை பார்ப்பான். ஃபலா யரா இல்லாமா கத்தம,
அவன் செஞ்ச தீயவைகளை அவன் பார்ப்பான், அதை தவிர வேறு எதுவும் இருக்காது. வயந்துரு பைன யதைஹி, அவன் முன்னாடி பார்ப்பான், தலையோஸ்தி முன்னாடி பார்க்கும்போது ஃபலா யரா இல்லன்னார், அவன் நரகத்தை தவிர வேறு எதையுமே காணமான். முன்னுக்கு நரகம் தான் இருக்கும், இந்த பக்கம் நல்லமல், இந்த பக்கம் கெட்டமல், முன்னுக்கு நரகம். தில்காக வஜிஹி, நேரடியாக நேருக்கு நேர் நரகத்தை காணுவான். இந்த நேரத்தில் எது பேலன்ஸ் பண்ணும்? அமல். நல்லமல் கூட கெட்டமல்கள் குறைவா இருக்க பாதுகாப்பு பெறலாம். கெட்டமல் கூடி நல்லமல் குறைவாக இருக்க ஒரு மனிதனை எது பாதுகாக்கும்? சொல்லுங்கள், எது பாதுகாக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தான் அமல்கள் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, முக்கியமான ஒரு அமல் இருக்குது, அதை மட்டும் கவனமா செஞ்சுட்டு வாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபத்தகுன் நார வலௌ பிசிக்கி தம்ரா, ஒரு சிறிய பேரித்தம்பலத்தின் துண்டையாவது தர்மம் செய்து கொண்டு நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்துல எதை சொல்றாங்க? அமலா. தர்மம் தலை காக்கும் பழமொழியை கேட்டுக்கிறீங்களா? அந்த தர்மம் தலை காக்கும் என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே வஹீயின் அடிப்படையிலான ஒரு பழமொழி. கண்டிப்பாக தர்மம் தான் நம்முடைய தலையை நரகத்திலிருந்து காக்கவிருக்கிறது. அமலை பார்த்தா கொஞ்சம், இடது பக்கத்தில் நிறைய, வலது பக்கத்தில் கொஞ்சம் அமல், நரகத்துக்கு தான் விழப்போறோம் என்று இருக்கும்போது நம்மை பாதுகாக்கக்கூடிய அமலாக எது இருக்கிறது? நாம் செய்கின்ற தான தர்மங்கள். இந்த தான தர்மம் என்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல். அதில் கவனமாக நாங்கள் என்ன செய்யணும்? இருந்து தக்குவா இருக்க வேண்டும். ரெண்டாவது தான தர்மம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வது அதுதானே, யார் ஒருவன் பிறருக்கு தான தர்மம் செய்துவிட்டு வத்தகா, இறைவனை அஞ்சுகிறானோ, வசத்த கபில் ஹுஸ்னா, நல்லதை உண்மையானதை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்கிறானோ, ஃபஸனுயஸ்ஸிருஹுலில் யுஸ்ரா, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்துக்கான பாதையை லேசாக்குவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அதுதான் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். இறையச்சம், தான தர்மம் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் சில அமல்கள், சில நாட்களை சொல்லி அல்லாஹ் நரக பாதுகாப்பு சொல்றான். இந்த நோம்பு, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோம்பு என்பது ஒரு கேடயம், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு கேடயம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நோம்புக்கு நரக விடுதலைக்கான அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் யௌமின் அக்ஸரம் மின் ஐயுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நார், ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் அல்லாஹ் அதிகமானவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். அது என்ன நாள்? மின் யௌமி அரஃபத, அதுதான் அரஃபாவுடைய நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வ இன்னஹு லயதுனு சும்ம யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, அந்த நேரத்தில் வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே அணிவகுத்து நெருங்குகின்ற நேரத்தில் ஃபயகூலு, அல்லாஹ் கேட்பான், மா அராத ஹாஉலாஇ, அரஃபாவில் ஒன்று கூடியிருக்கிறார்களே மக்கள், அவர்கள் என்னதான் செய்தார்கள், என்னதான் அவர்களுக்கு தெரியும், என்ன காரியம் அவர்கள் செய்தார்கள் என்று, எதை எதிர்பார்த்து இதை செய்கிறார்கள் என்று அந்த வானவர்களிடம் அல்லாஹ் சிலாகித்து கேட்பானாம். அரஃபாவின் வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? ஹஜ்ஜின் போதுதான். உங்களுக்கு சும்மா போயிட்டு அரஃபால உட்கார்றது இல்லை. யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாள், துல் ஹஜ் 9ஆம் பிறை அன்று காபத்துல்லாவிலே அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடுகின்ற அந்த அமல் இருக்கிறதே, அது எங்கே இருக்கிறது? ஹஜ்ஜில் தான் இருக்கிறது. ஹஜ் என்பது உங்களை நரகத்திலிருந்தே பாதுகாக்கக்கூடிய ஒரு நரக விடுதலை காரணியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அரஃபா நாள் தான் ஹஜ் என்பது என்று சொல்றாங்க. ஹஜ் என்றாலே என்னது? அரஃபா நாள் தான். அதுல இன்னொரு லாஜிக்கான பாயிண்ட் ஒன்று இருக்குது, நாங்க சிந்திச்சு விளங்குற ஒரு பாயிண்ட். இந்த அரஃபா இருக்குது தானே, இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அந்த காலத்துல ஜாஹிலியா மக்கள் அரஃபால ஒன்று கூடுறது யாரு தெரியுமா? ஹஜ்ஜின் போது தரம் தாழ்ந்தவர்கள், கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள், அடிமைகள் தான் ஹஜ்ஜிக்கு வந்தா, லோ கிளாஸ் ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் அரஃபா பெருவெளியில் ஒன்று கூட வேண்டும். வசதி படைத்த கொளுத்த பெருத்த பணக்கார வர்க்கத்தினர்கள் முஸ்தலிஃபாவில் தான் ஒன்று கூடுவார்கள். இஸ்லாம் என்ன முஸ்தலிஃபாவும் அல்லாஹ்வுடைய அடையாளம் தான். மக்கத்து காபீர் அப்படி பிரித்து வச்சான். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மூலம், டேய் ஹஜ் என்றாலே அரஃபா தான்டா, எல்லாம் அரஃபால ஒன்று கூடன்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி சமத்துவம், எப்படி இப்படி மனிதநேயம். ஹஜ் என்றாலே அரஃபா தான், அரஃபால பணக்காரன் வந்து ஈரி. அந்த காலத்தில் மக்கத்து காபீர்கள், இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்க, அரஃபால போயிட்டு ஒரு மாதிரி வந்து உட்காருங்க, உட்காருங்க ராஜா உட்காருங்க,
இதுதான் சமத்துவம். அரஃபாவில் அனைவரும் ஒன்று கூடுங்கள். ஹஜ் என்றாலே அரஃபா தான் என்று சொன்னாங்க. அந்த அரஃபா நாளில் தான் நரகத்தில் இருந்து நரகவாதிகள் அதிகமளவில் விடுதலை செய்யப்படுவார்கள். யாரு? சிறுக்கு செய்யாதவர்கள், குஃபர் செய்யாதவர்கள். காஃபிர் இல்லாம சிறுக்கு செய்யாம முஸ்லிமா இருந்து யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்களோ அவர்களில் அதிகமானவர்கள் விடுதலை அரஃபாவில் என்றால் அந்த மகத்துவம் ஹஜ்ஜில் இருக்கிறது. எனவே தக்வாவை, சதகாவை, ஹஜ்ஜை, நோன்பை உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான முறையில் பயன்படுத்தி வாருங்கள். நரகத்தை அஞ்சுங்கள், இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் அர் ரஹ்மானின் அடியார்களுடைய பட்டியலில் உங்களை சேர்த்து அந்த கடும் கொடூரமான நரக நெருப்பிலிருந்து உங்களையும் என்னையும் அல்லாஹ் கண்டிப்பாக பாதுகாப்பான் என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.